வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயை வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாதத்து கூட சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயத்தோட அளவு குறைவாக இருக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு பிறகு இது நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காவோட தோலெல்லாம் சுருங்குற மாதிரி ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வேகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வரணுங்க. கலரும் சேஞ்ச் ஆகணும். இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சதை ஒரு ஓரமாக வச்சுட்டு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் இங்கே பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு பிறகு இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள். கொஞ்சமாக மஞ்சள் தூள். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடுங்க. ஓரளவு இந்த மசாலாலாம் வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த தக்காளிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கத்திரிக்காவை அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவு கிளறி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி இதிலேயே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் புளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதி வரும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. கத்திரிக்காய் தொக்கு. அதில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி. இது சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசைக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.
நீங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரியல், புளிக்குழம்பு இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ரெசிபின்னு சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.